ஐயா வணக்கங்கய்யா. உங்க பேர் என்னங்கய்யா? வணக்கங்க, என் பேர் சீனிவாசங்க. அப்படிங்களா, சந்தோஷம். மேலவடம்பட்டிங்க, கத்தலூர் கிராமம், தாலிமலை தாலுகா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். அப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர். இது என்ன நம்ம ஆடுங்களா? இதெல்லாம் நம்ம ஆடுதாங்க, சொந்த ஆடுங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நாங்க வந்து ஆரம்பத்துல 250 ஆடு வச்சிருந்தாங்க. சரி. இப்போ வந்து கொஞ்சம் அண்ணன் பங்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஆட்டுகளை பிரிச்சுட்டாங்க. பங்கு பிரிக்கல, ஆடு பிரிச்சுட்டாங்க. இப்போ இது 90 ஆடு இருக்குதுங்க. வெரி குட் வெரி குட். இது என்ன எத்தனை வருஷம் இந்த தொழில இருக்கீங்க? வந்து நான் 16 வயசுல இருந்து நினைக்கிறேன். இன்னைக்கு வயசு வந்து 41 வயசு ஆகுதுங்க. 41. அப்போ 41 எப்படிங்க உங்க வாழ்வாதாரம்லாம் இப்போ என்ன பண்றீங்க? போதுமான இருக்குதுங்க. அப்படியா? என்ன ஆடு இது போதுன்றீங்களா? எப்படி? ஆடுவே நமக்கு போதுங்க. பிள்ளைங்க எல்லாம் பங்கு வைக்கிறோம். சரி. நாங்க வேற தொழிலுக்கு தெரியாத இதுதான் பண்ணோம். விவசாயம் கொஞ்சம் இருக்கு. சந்தோஷம். எப்படிங்க ஆடு வச்சு எப்படி உங்க வாழ்வாதாரம்னா? வாழ்வாதாரம் ஆடு நமக்கு தேவைக்கு தக்கன விற்பனைக்கு போதுமான அளவா இருக்கு. எந்த அளவுக்கு போதுமான அளவு? நீங்க எல்லா செலவு எல்லாத்தையும் எல்லா செலவுமே இதை வச்சு நாங்க சொத்து கூட நிறைய வாங்கியிருக்கோங்க. அப்படிங்களா? என்ன சொல்றீங்க? அப்ப 40 ஏக்கர் சொத்து வாங்கியிருக்கோங்க. 40 ஏக்கர் வாங்கிருக்கீங்க? கிராமத்துல 40 ஏக்கர் சொத்து வாங்கியிருக்கோங்க. இந்த ஆட்டை வச்சு தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் இருக்குங்க. எவ்வளவு இப்போ ஒரு ஏக்கர் இங்கெல்லாம் என்ன விலை போகுதுங்க? ஏக்கர் வந்து கொஞ்சம் ரோட்டு மேல இருந்தா 40 லட்சத்துக்கு போகுதுங்க. சரி. கொஞ்சம் உள்ள போனா 25-30 லட்சம் போகுது. சந்தோஷம். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய படிப்பினை தான் எங்களுக்கும், படிச்ச ஆளுங்களுக்கு. படிச்சு வந்து நான் 5ஆவது படிச்சிருக்கேன். சந்தோஷம். நல்லபடியா பண்ணுங்க. வரைக்கும் பேசுவேன் நீங்க சொல்லலாமா? அப்படியா? பரவாயில்லையா? ஓரளவுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வெரி குட். அவ்வளவுதாங்க. இப்போ என்ன மக்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, சொந்தம் உழைக்க கத்துக்கணுங்க. சரி. அடிச்சு முடிச்சு சம்பாதிக்கப்படாதுங்க. நேர்மையா சம்பாதிக்கணுங்க, உழைக்கணுங்க. சந்தோஷம். இருந்தா முன்னேறலாங்க. அவ்வளவுதான். கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்குங்க. ஆனா கஷ்டத்தை வந்து தோன்றாம நம்ம தைரியமா இருக்கணுங்க. தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் தைரியமா தொழிலா இருந்தாலும் தெரிஞ்ச தொழில தைரியமா செய்யணும். அப்படியே எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி.